पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். பகவான் கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தினால் பாண்டவர்கள் வென்று தர்மராஜன் அந்த ராஜ்ய பரிபாலனத்தை 15 வருட காலம் அற்புதமாக செய்து கொண்டிருந்தார். இந்த நேரத்தில் வைராக்கியம் வருவதற்காக பீமசேனன் திருதராஷ்டிரனை கடிந்து பேச, அதை விதுரனும் ஆமோதிக்க, திருதராஷ்டிரன் இனி நாம் வானப்பிரஸ்தம் செல்ல வேண்டும் என்பதனை தீர்மானித்தார். திருதராஷ்டிரன் காந்தாரி இவ்வாறு 2 பேரும் இனி இந்த ராஜ்யத்தில் இருக்கப் போவதில்லை, இனி இறைவனுடைய செயல்களை செய்து அவனே இடத்தில் போவதற்கு என்னென்ன வழி உண்டோ, எப்படின்னா சில ஆசிரமங்களை கூறுகிறார்கள். கிரகஸ்தாசிரமம் என்றால் திருமணம் செய்து நாம் செய்து அந்த கணவன் மனைவி குழந்தைகள் அதற்கு உண்டான பொறுப்புகளை முடிப்பது. அது அனைத்து பொறுப்புகளும் முடிந்த பின்னாடி இந்த கடைசி காலம் அதை வானப்பிரஸ்தம் என்று சொல்வார்கள். வேறு லௌகீக சிந்தனை அனைத்தையும் மறந்து இறைவனே கதி என்று அவனை நாடி அவனுக்கு உண்டான விஷயத்தை மட்டும் செய்து ஜப தபங்களை செய்து பகவானிடத்தே சேர்வது, இதற்கு வானப்பிரஸ்தம் என்று பெயர். அப்போ திருதராஷ்டிரனும் காந்தாரியும் செல்வதாக உத்தேசித்தனர். தர்மராஜன் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. மன்றாடி கேட்டுக்கொண்டான், இந்த வயோதிக காலத்தில் நீங்கள் காட்டிற்கு சென்று என்ன செய்ய போகிறீர்கள்? மாறாக நீங்கள் இந்த ராஜ்யத்தை ஆளுங்கள், நான் வானப்பிரஸ்தம் செல்கிறேன் என்று தர்மராஜன் சொன்னான். இதை எதையும் ஏற்கவில்லை. தன்னுடைய குழந்தைகள் இறந்தவர்கள் 100 பேருக்கு உண்டான அந்த சிரார்த்தங்களை செய்து வேண்டும் என்ற அளவுக்கு தான தர்மங்களை செய்தான். எல்லாரும் கண்ணீரோடு திருதராஷ்டிரனையும் காந்தாரியையும் வழி அனுப்ப, அந்த நேரத்திலே குந்தி தர்மராஜனை பார்த்து, அப்பா, எல்லோரையும் நன்றாக நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் 5 பேரும் ஒற்றுமையாக இருப்பதே நம்மளுடைய குலத்தினுடைய பலம். குந்தி ஏன் இந்த நேரத்தில் இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறாள் என்கின்ற சந்தேகம் தர்மராஜனுக்கு வந்தது. இன்னும் சொல்ல போனா, அந்த 5 குழந்தைகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையையே என்ன சொல்லுது, தியாகம் செய்தவள் குந்தி. இப்போ இனி நான் ராஜ்யத்துக்கு வரமாட்டேன், நானும் காட்டிற்கு செல்கிறேன் என்று அந்த கடைசி நேரத்தில் குந்தி சொன்னார். ஆடி போய்விட்டனர் பாண்டவர்கள். திருதராஷ்டிரனும் காந்தாரியும் செல்வார்கள் என்பதனையே ஒத்துக்கொள்ளாத தர்மராஜன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ராஜ்யத்தை பெற்ற பின்பு எல்லோ பெரியோர்களும் என்னை விட்டு செல்கிறார்களே என்கின்ற ஆதங்கத்தில் ஒரு நிமிடம் மூர்ச்சையானார். அருகில் இருந்த அர்ஜுனன் தர்மராஜனை தேற்றி எழுப்பி குந்தியிடம் பலவாறு மன்றாடினர். நீ ஏன் செல்ல வேண்டும் அம்மா? இந்த நேரத்தில் எங்களை எல்லாம் நீங்கள் வழிநடத்த வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. தயவு செய்து நீங்கள் காட்டிற்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ தூரம் சொன்னான். நான் உங்களை நிச்சயமாக அந்த வானப்பிரஸ்தத்துக்கு அனுப்ப மாட்டேன், வீட்டிற்கு வாமா. தர்மராஜன் மட்டுமல்ல, கூட இருந்த அனைத்து சகோதரர்களும் குந்தியிடம் மன்றாடி கேட்டனர். இந்த ராஜ்யம் எங்களுக்கு கிடைத்தது என்றால் அதற்கு முழு காரணமும் நீதான் அம்மா. இன்னும் சொல்ல போனா, நீ கொடுத்த தைரியத்தால் தான் மகாபாரத யுத்தமே நடந்தேறியது. இப்போ இந்த ராஜ்யம் நம்மை பிரிப்பதற்கே காரணமாகிவிட்டதே என்று புலம்ப தொடங்கினான். இப்போ பீமனுக்கும் அவன் எவ்வளவு அதிகமாக எதுவும் பேச மாட்டான். இந்த இடத்தில் குந்தி செய்வது தவறு என்பது போல பீமனும்
திடீரென இந்த யோசனை உனக்கு எப்படி வந்தது அம்மா? இது பீமசேனன் கேட்கக்கூடியது. இது சரியா? உன்னுடைய பேச்சை கேட்டே யுத்தத்தில் அனைவரையும் வென்று பகைவர்களை கொன்று குவித்தோம். இதுதான் உன்னுடைய அபிப்பிராயம் என்றால் அந்த பாண்டுகேஸ்வரத்திலேயே நாம் இருந்திருக்கிறாமே, நாம் அந்த வனவாசத்திலிருந்து ஏன் இந்த ராஜ்யத்திற்கு வர வேண்டும்? அந்த வனவாசமே கதி என்று இருந்திருக்கிறாமே, நீ ஏன் எங்களை எல்லாம் இங்கு கொண்டு வந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு குந்தியை பார்த்து பீமசேனன் கேட்டான். ராஜ்யத்துக்கு வாமா. ஏன்னா குழந்தைகள் எப்படின்னா அவ்வளவு அதீத பிரேமை தன்னுடைய தாய் மேல் கொண்டிருந்தார்கள். இப்போ குந்தி அவ்வளவு எளிதில் எந்த முடிவையும் எடுப்பவள் அல்ல. முடிவை எடுப்பதற்கு முன் பல 1000 முறை அதனை யோசிப்பாள். ஆனால் ஒரு முடிவினை எடுத்துவிட்டால் எந்த காலத்திலும் அதனை மாற்றுபவள் அல்ல. பார், இன்னும் சொல்ல போனா திரௌபதியை பார்த்து குந்தி, திரௌபதி நான் காட்டிற்கு செல்கிறேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை குழந்தைகளும் அழுது கொண்டே இருந்தது. நாங்களும் உங்களோடு வருகிறோமே, எங்களுக்கு இந்த ராஜ்ய சுகம் நிச்சயமாக வேண்டாம், உன்னை விட இது பெரிதல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அப்போ குந்தி சொல்றா, இவர்களெல்லாம் என்னவர்கள் என்கின்ற அந்த ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அட்டாச்மெண்ட், அந்த பந்தம், அந்த பாசம், இதை விட்டு என்னால் பிரிய முடியாது, நீ இன்றி நான் இல்லை, இதுவே நமக்கு மிகப்பெரிய பந்தனம். நாம் மிகப்பெரிய சாதனை, இதை தாண்டி வருவதற்கு வரவிடாது தடுப்பதே இந்த பந்தங்கள் தான். ஆனால் குந்தி என்ன செய்தால், இது நாள் வரை அந்த பந்தத்திற்காக என்ன செய்ய வேண்டுமோ அது அனைத்தையும் செய்தாகிவிட்டது. அவர்கள் இன்று நல்ல நிலையில் இருக்கிறார்கள். இதற்கு மேல் நான் அருகிலிருந்து அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டியது என்று ஒன்று இல்லை. இந்த நேரத்திலாவது நான் அந்த பந்தத்திலிருந்து விடுவித்துக் கொண்டு அந்த ஆத்ம உத்தாரம் என்று ஒன்று சொல்கிறார்களே, அந்த வானப்பிரஸ்தத்துக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று குந்தி தீர்மானித்தார். இன்னும் சொல்ல போனா, பின் ஏன் இந்த இடத்தில் கொண்டு வந்தாய் அப்படின்னா, பிதராஜித சொத்துக்கள் என்று சொல்வார்கள். நியாயமாக பார்த்தால் இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சொத்து நிச்சயமாக என்னுடைய குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஒரு தாய் நினைப்பதில் என்ன தவறு இருக்கிறது? அது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆனால் இங்கு வந்து கௌரவர்களால் உங்களுக்கு எவ்வளவு துன்பம் ஏற்பட்டது அதை பார்த்து கொண்டு ஒரு தாயானவள் எப்படி சும்மா இருப்பாள் பீமா? இன்னும் சொல்ல போனா, பகடை ஆட்டம் என்கின்ற ஒரு பேரிடினே அத்தனை சொத்துக்களையும் இழந்த வண்ணம், அப்போ அனைத்தையும் இழந்து ஒரு நிர்கதியாக என்னுடைய குழந்தைகள் நின்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு தாயானவள் பார்த்து கொண்டிருப்பாளா? அவர்களை நிச்சயமாக அவர்களுடைய நிலையிலிருந்து மேல் எழுப்புவது ஒரு தாயினுடைய கடமை அல்லவா? அப்போ அதிலிருந்து வெளிவருவதற்கு என்ன தைரியம் வேண்டுமோ அந்த சந்தேஷத்தை நான் உங்களுக்கு கொடுத்தேன். இன்னும் சொல்லப்போனா, விதுலா உபாக்கியானம் என்று சொல்லி ஒரு தாய் ஒரு சத்திரியர்களுக்கு எவ்வளவு பெரிய தைரியத்தை கொடுக்க வேண்டுமோ அதனை கொடுத்தவள் குந்தி. பாண்டுராஜனுடைய சந்ததி எந்த காலத்திலும் நாசம் ஆகக்கூடாது என்று நான் நினைத்தேன். பாருங்க, பாண்டவர்கள் அடுத்துதான் வருகிறார்கள். என்னுடைய கணவனுடைய சந்ததி எந்த காலத்திலும் நாசமாகக்கூடாது. இன்னும் சொல்ல போனா, நம் சந்ததிக்கு மிகப்பெரிய கீர்த்தி வர வேண்டும் என்று நான் நினைத்தேன். என்னுடைய குழந்தைகள் சாமானியமானவர்கள் அல்ல, இந்திரனுக்கு சமமான வீரத்தை உடையவர்கள். இன்னும் சொல்ல போனா, அப்பேற்பட்ட வீரத்தை வைத்திருந்த மற்றவரிடம் கையேந்த கூடாது என்று நான் நினைத்தேன். இது தவறா? இன்னும் சொல்ல போனா, ஒரு தடவை சூழ்ச்சியினால் என்னுடைய குழந்தைகளை வனவாசத்துக்கு அனுப்பிவிட்டனர். எந்த காரணத்தாலும்
இன்னொரு முறை என்னுடைய குழந்தைகளை வனவாசத்திற்கு அனுப்ப விடமாட்டேன் என்று நான் நினைத்தேன். இது சரிதானே? 10,000 யானை பலத்தை கொண்டவன் பீமன் என்பதை நான் அறிவேன். அது மட்டுமா, அர்ஜுனுடைய காண்டீபதாரி அவனுடைய மகிமை என்ன என்பதை முதலில் அவனை விட நான் அறிவேன். எந்த காரணத்திலும் என்னுடைய குழந்தைகள் கண்களிலிருந்து நீர் வருவதை நான் பொறுக்க மாட்டேன் தாயாக. பசி என்பதை எந்த காலத்திலும் என்னுடைய குழந்தைகள் அறியக்கூடாது. என்னுடைய மருமகள் சாமானியமானவளா, தர்ம பத்னி என்று சொல்லி வார்த்தைகள் சொல்வார்கள். அதை தத்ரூபமாக எதேச்சையாக தன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து தர்மங்களையும் பரிபாலித்து வருபவள். அப்பேற்பட்ட என்னுடைய மருமகளுக்கு நடந்த கதியை இன்றளவும் நான் மறக்க மாட்டேன். எப்பேற்பட்ட அவமானம்! இன்னொரு முறை என்னுடைய மருமகளுக்கு மட்டுமல்ல, வேறு எந்த பெண்ணுக்கும் இந்த அவமானம் நடக்கக்கூடாது என்று நான் நினைத்தேன். சரிதானே? எப்பொழுது என்னுடைய மருமகள் மேல் துச்சாசனன் கை வைத்தானோ அவளுடைய ஆடையின் மேல், அப்பொழுதே நான் புரிந்து கொண்டேன், இந்த குலம் நாசமாகிற்று அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கெல்லாம் தெரியும், அதுக்கப்புறம் மகாபாரத யுத்தம் வந்து இவர்கள் நாசமானது. ஆனால் தர்மத்தை மீறிய ஒரு செயல் எப்பொழுது சபையில் அரங்கேற்றப்படுகிறதோ அந்த குலம் அன்றே நாசமாகிவிட்டது. இன்னும் சொல்ல போனா, மகாபாரத யுத்தத்திற்கு காரணமே அந்த திரௌபதியினுடைய மான சம்ரக்ஷணம் என்கின்ற மிகப்பெரிய சம்பவம் சபையில் அரங்கேறியதே இதுதான் காரணம் என்பதை நான் நன்கு அறிவேன். எவ்வளவு பேச்சுக்கள், ஏச்சுக்கள்! இவ்வளவு தர்மத்தை பரிபாலித்து வருபவளை தாசி என அனைவர் வாயிலும் கூச்சமின்றி கூறியவர்கள் அல்லவா இவர்கள்? அதனுடைய பலனை அவர்கள் அனுபவித்தாச்சு. சர்வநாசமானது. இது எல்லாத்திற்கும் மூல காரணம் அந்த சபையில் எல்லாரும் மௌனியாக இருந்தார்கள். எத்தனை பெயரிடம் நியாயத்தை கேட்டால் திரௌபதி, நீங்கள் மௌனியாக இருக்கிறீர்களே, இன்று நடந்து கொண்டு இருப்பது இது தர்மந்தானா என்று பீஷ்மர், துரோணர், படித்தவர்கள் அத்தனை பேர் நிறைந்த சபையில் யார் ஒருவராவது அவளுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடிந்ததா? இல்லை. அப்போ எந்த காரணத்தை கொண்டுட்டும் பாண்டவர்கள் அந்த நேரத்தில் எவ்வளவோ பலசாலிகளாக இருந்த பின்னும் அவர்கள் பலத்தை வெளி காண்பிக்க முடியாத ஒரு கை கட்டு என்று சொல்வார்கள், அந்த மாதிரி ஒரு நிர்பந்தத்தில் என்னுடைய குழந்தைகள் இருந்தனர். அப்போ அந்த நேரத்தில் வீரத்தை வரைவரைப்பதற்காக நான் கொடுத்த உபதேசமே விதுலா உபக்கியானம். அப்போ என்னுடைய குழந்தைகள் மிகப்பெரிய வீரர்களாக வேண்டும், தர்மத்தில் வெல்ல வேண்டும், அதர்மம் நாசமாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா, நீ சொல்வதெல்லாம் சரி. அன்று அவ்வளவு கஷ்டப்பட்டாய். இன்று பகைவர்களை வென்று ராஜ்யத்தை நம் கை பக்கம் வந்த பின்னும் ஆனந்தமாக தான தர்மங்களை செய்து கொண்டு விரத அனுஷ்டானங்களை நீ இங்கே இருந்து செய்யலாம் இல்லையா? சுகபோக வாழ்வு நமக்கு வரும் பொழுது அதனை உதறி தள்ளி செல்வது எந்த விதத்தில் நியாயம்? அப்ப சொல்றார், குழந்தைகளே, என்னுடைய கணவன் உயிரோடு இருக்கும் பொழுதே நான் செய்யாத யாகமா தான தர்மங்களா? எத்தனை சுகம் உண்டோ அத்தனையும் என்னுடைய கணவன் இருந்தபோதே அனுபவித்து விட்டேன். அதற்கு பிறகு நான் இருப்பது வீணே. இதுவரை இருந்தது எதற்காக அப்படின்னா, நீங்கள் எல்லாம் நன்றாக வர வேண்டும், அதை நான் காண வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு காரணத்தினால் நான் அரண்மனையில் இருந்தேன். அப்போ இந்த யுத்தம் நடந்து நீங்கள் ராஜ்யத்தை அடைந்து நான் ஏதோ மகாராணி என்று அங்கும் இங்கும் ஆடிக்கொண்டிருக்க அல்ல மக்களே. எப்பொழுது என்னுடைய குழந்தைகள் நன்றாக இருக்கிறார்கள் என்பதை நான் பார்த்தேனோ அப்பொழுது முடிவு செய்து விட்டேன், இனி நான் இருக்கும் இடம் இது இல்லை. ஏன்னா அவர்கள் எந்த நிலைக்கு வர வேண்டும் என்பது என்னுடைய கனவாக இருந்ததோ அந்த கனவினை உன்னுடைய குழந்தைகள் நிறைவேற்றி விட்டார்கள். அப்போ
என்னுடைய கணவன் இல்லாத ஒரு இடம், அதற்கு மேல் அனுபவிக்க வேண்டிய சுகம் எனக்கு எந்த காலத்திலும் எனக்கு வேண்டாம். பாருங்க, திருதராஷ்டிரனும் காந்தாரியும் எனக்கு பெரியவர்கள். அவர்களுக்கு உண்டான சேவைதனை செய்து கொண்டு இந்த தேகத்தை நான் தியாகம் செய்கிறேன் என்று உறுதியாக குந்தி இருந்தார். எவ்வளவு பேர் மன்றாடி கேட்டும் அவள் எடுத்த உறுதியிலிருந்து சிறிதும் தளரவில்லை. காட்டிற்கு செல்வதில் உறுதியாக இருந்தார். இதற்கு மேல் திருதராஷ்டிரன் குந்தியிடம் சில விஷயங்களை கூறினார். அது என்ன என்றால், குந்தி, நீ என்னோடு வராதே. 100 குழந்தைகளை இழந்தவன் நான். புத்திர பந்தம், அதனுடைய பாசம் என்பதை நான் நன்கு அறிவேன். கெட்ட குழந்தைகள் இழந்த பின்னும் இன்னும் அந்த துக்கத்திலிருந்து என்னால் வெளியே வர முடியவில்லை. உன்னுடைய 5 புதல்வர்களும் 5 ரத்னங்கள், எப்படி அவர்களை பிரிந்து நீ வரப்போகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு திருதராஷ்டிரன் குந்தியிடம் பேச ஆரம்பித்தான். மேலும் என்ன நடந்தது என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.